உங்களுக்கு துட்டுக்கான பிரச்சனை கிளியர், பண வரவுகள் தாராளமாக இருக்கும். எதிர்பாராத ப்ரமோஷன். அஷ்டமத்தில் குரு போகும்போது பார்வை பலத்தை பெரிய அளவுக்கு உங்களுக்கு வெற்றியை கொடுக்க போகிறாங்க. தொழில் ஸ்தானம் 10ஆம் இடத்துக்கு உங்களுக்கு பெரிய ஒரு வெற்றியை கொடுக்கறதுனால பார்வை பலத்தில் உங்களுக்கு தொழிலில் முன்னேற்றம், தொழிலில் அபிவிருத்தி, வேலை பெண்டை கலட்டும். 2 ஆள் பண்ண வேண்டியது ஒரு ஆள் பண்ணும், 4 ஆள் பண்ண வேண்டியது 2 நைட் உட்காந்து பண்ணுங்கிற மாதிரி இந்த வேலையின் பழு கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு பிராப்தம் இருக்குது. தாயாருடைய உடல்நிலைகளில் மட்டும் கவனமாக இருக்கிறோம். ஆனால் நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா இந்த காலகட்டங்களில் தான் வீடு அமையும், நல்ல நிலம் அமையும். சுகஸ்தானம்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக நல்ல காளமாடு, பசுமாடு, நல்ல கண்ணுக்குட்டி, அதே மாதிரி நிறையா கோழி இதெல்லாம் இருக்கிற மாதிரி ஒரு வீடு பார்த்தா ரொம்ப அருமையாக இருக்கும். ஒரு பேலஸ் மாதிரி இருக்கும். இந்த மாதிரி வீடு குட்டியாக இருக்கும் இடம், ஆனால் நீங்கள் உங்களுடைய லெவலில் உங்களுக்கு அது பேலஸ் தான். அந்த மாதிரி ஒரு வீடு அமையக்கூடிய ஒரு பிராப்தம்னு கண்டிப்பாக அமையும். ரொம்ப கவனமாக பார்த்துக்க வேண்டியது, மற்றவனுக்கு எந்த விதத்துலையும் சிபாரிசு பண்ணக்கூடாது, மற்றவனுக்காக போய் பறிஞ்சு பேசக்கூடாது. என் நகையை வச்சு உனக்கு கொடுக்குறேன், நீ போய் கல்யாணம் பண்ணுன்னு சொன்னீங்கன்னா அத்தோட போயிடும், அந்த பொண்ணும் போயிடும், நகையும் போயிடும். அதனால் தயவுசெய்து ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய காலகட்டம். எந்த விதத்துலையுமே அக்கௌண்ட்ஸு, ஆடிட்டிங்கு, பேங்க்கு, இல்லை ஆஃபீஸில் மேனுஃபேக்சரிங் டிபார்ட்மெண்ட்டு, ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட் இவங்ககிட்டலாம் பிரச்சனை வச்சுக்காதீங்க. பெரிய பிரச்சனையாக குத்திட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் 1 வருஷம் ஆகும் அதுலேருந்து வெளியே வர்றதுக்கு. ஏதாவது பிரச்சனையில் மாட்டிருக்கீங்க, இல்லை ஏதாவது கோர்ட்டில் கேஸ் நடந்துட்டு இருந்ததுன்னா இப்போயே ஆன்டிசிபேட்டரி பெயிலெலாம் போட்டு வச்சுக்கிறது நல்லது. ஏன்னா அஷ்டமத்தில் குரு போகும்போது தேவையே இல்லாமல் உள்ளே கொண்டு போய் உட்கார வச்சிடும். யாரோ பண்ண குற்றத்துக்கு நம்ம போய் உட்கார மாதிரி இருக்கும். ஸோ தனுசு ராசி நண்பர்கள் இன் ஜென்ரல் ஓவரால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். எங்கேயாவது ஊருக்கு போகிறோம், ஃபாரின் போகிறோம், கன்சல்டன்சிக்கு 10 லட்சம் கொடுக்கணும், அருமையான வேலை, அங்கே சிங்கப்பூரில் கலெக்டர் வேலை, இந்த மாதிரி கதையாக விடுவாங்க. எங்கேயாவது பணம் கொடுத்தீங்கன்னா அவ்வளோதான், திரும்பி வராது. அதனால் கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருங்க. நல்ல விஷயங்கள் நிறைய நடக்கும். என்ன பண்ணணும்னு நான் சொல்லிடுறேன். பரிகாரமாக நீங்கள் கேட்குறதுக்கு முன்னாடியே சொல்ல வேண்டியது என்ன, நிறைய பிரச்சனைகள் இதில் பார்க்கறதுனால நான் பரிகாரம் சொல்கிறேன். திங்கக்கிழமை கண்டிப்பாக உபவாசம் செய்வது. உபவாசம் என்றால் விரதம் செய்வது. ஒரு சில பேர் கர்ப்பிணி பெண்கள் இருப்பாங்க, பெரியவங்க இருப்பாங்க, சுகர் இருக்கக்கூடிய ஆட்கள் இருப்பாங்க, சாப்பாடு சாப்பிடாமல் இருக்க முடியாது. காலையிலையும் நைட்டு மட்டும் ஃப்ரூட் சாப்பிடுங்க, பழங்கள் சாப்பிட்றது நல்லது. 100% ஸ்டேபிள் ஃபுட்டுன்னு சொல்லுவோம். அரிசி, பச்சரிசி, உங்களுடைய கோதுமை, நல்ல ஒரு 10 பரோட்டா, 5 சட்னி, தயவுசெய்து சாப்பாடு தவிர்த்துருங்க. நல்ல விஷயங்கள் நிறைய நடக்கும். நீங்களும் நல்லா இருப்பீங்க, உங்கள் குடும்பத்தார் அத்தனை பேரும் நல்லா இருப்பாங்க. சந்தோஷத்தின் ரீதியாக 70% இருக்குது, பொருளாதாரத்தின் ரீதியாக 80% இருக்கிறது. ஒரு ஆவரேஜான பயிற்சி. டிசம்பருக்கு அப்புறம் மாற்றங்கள் நிறையா இருக்கும், பொறுமையாக இருக்கணும்.